This video is sponsored by SBO Digital Marketing. SBOவில் வந்து நீங்கள் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணலாம். ஸோ நீங்கள் எல்லாம் ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணுங்கள். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும்னா உங்கள் நேமும் உங்கள் குவாலிஃபிகேஷனு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஸோ டிஎன்யூஆர்பியில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ தமிழ்நாடு காவலர் இருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜாப் போஸ்டிங் வந்திருக்கு. ஸோ எதுனா கான்ஸ்டபிள், ஜெயிலர் வார்டன் அண்ட் தென் ஃபயர்மேன். ஸோ இந்த மாதிரி ரோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆள் எடுக்கிறாங்க. ஸோ அது எங்கே போய் பார்க்கணுன்ற டீட்டெயிலாக இன்றைக்கி வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நம்மளோட சேனல் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கம் ஒரு பெல்லுக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் ஷோ ஆகும். அதில் ஆல் என்ற ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்று வரும். ஓகேவா? ஸோ அது எப்படி செக் பண்ணுறது பார்க்கலாமா? ஸோ அதுக்கு TNUSRB அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் லிங்காக இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும். இதில் ஃபர்ஸ்ட் லிங்கை ஜஸ்ட் சும்மா கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டு. ஸோ இதில் வந்து தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்துருக்கு. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே லைனாக போயிட்டுருக்கும். ஸோ சரிங்களா? ஸோ இந்த இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக வந்திருக்கு. ஸோ என்னன்றதை பார்க்கலாமா? ஸோ ரெக்ரூட்மெண்ட் ஃபார் கிரேட் 2 போலீஸ் கான்ஸ்டபிள் தமிழ்நாடு. ஸோ இதுக்கு உண்டான எக்ஸாம்ஸ் சிலபஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ மோஸ்ட்லி எல்லாரும் வந்து பார்த்தா படிச்சுட்டு இருப்பீங்க கரண்ட்டாக, இல்லையா? ஓகே, அது அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா காமன் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் குரூப் 2 போலீஸ் கான்ஸ்டபிள் டிஎஸ்பி குரூப் 2 ஜெயில் வார்டர்ஸ் அண்ட் ஃபயர்மேன் 2025. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஏன்னா இந்த அப்ளிகேஷன் வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிஃபோராகவே ஸோ உங்கள் கையில் இந்த சில விஷயங்கள்லாம் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. The following documents may be kept ready for the ease of filling up the online application form after it is notified சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் வரதுக்கு முன்னாடி சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ப்ரிப்பேராக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்றதை பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட் இருக்கணும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கணும், டிஸ்ட்ரிக்ட் விடோ சர்டிஃபிகேட். ஸோ அது என்னன்னு தெரியல. அடுத்து எக்ஸ் சர்வீஸ்மேன் சர்டிஃபிகேட், NCC சர்டிஃபிகேட், NSS சர்டிஃபிகேட். ஸோ NCC வேறு, NSS வேறு. ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் வச்சுக்கோங்க. அண்ட் தென் தமிழ் மீடியத்தில் படித்த சர்டிஃபிகேட், டிரான்ஸ்ஜெண்டர் சர்டிஃபிகேட். இது வந்து ஆப்ஷனல் தான். இன்கேஸ் நீங்கள் டிரான்ஸ்ஜெண்டராக இருந்தீங்கன்னா ஸோ அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட் வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே கம்பல்சரி இருக்கும். ஏன்னா அப்ளிகேஷன் வரும்போது நீங்கள் இதெல்லாம் கம்பல்சரி ஆன்லைனில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இதில் வந்து எவ்வளோ வேகன்சின்றது நம்ம பார்க்கலாமா? ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 3000க்கு மேலே வேகன்சி இருக்குது. ஸோ அது எப்படின்றத பார்க்கலாம். ஸோ நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னா வந்திருக்கு அப்படின்னா 4/4/2025. ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சாரி இந்த டேட்டு கிடையாது, இது பழைய வருஷத்துக்கு உண்டானது. ஐ திங்க் போஸ்ட் ஆஃபீஸ் சப் இன்ஸ்பெக்டர், சாரி இது வந்து எஸ்ஐக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன். சரிங்களா? ஸோ அதுக்கு உண்டான இது கான்ஸ்டபிளுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் வந்து விடலை. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? எப்போ விட்றான்னு தெரியல. பட் ஆனால் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு இந்த மாதிரி பிஃபோராக நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு.